ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் டிஎன்பிசியில் இதுவரை கேட்கப்பட்ட கேள்விகள் பகுதியிலிருந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையம் சார்ந்த கேள்விகள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் வினா பார்ப்போம். பின்வரும் பணிகளில் எந்த ஒன்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் பணிகளில் ஒன்று அல்ல? எந்த ஒன்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தோட பணி இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வினாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் அலுவலகத்திற்கான தேர்தல்களை நடத்துதல், அது சரிதான். மூணாவது பாராளுமன்றத்திற்கான தேர்தல்களை நடத்துதல், அதுவும் சரிதான். இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தான் நடத்தும். ஆப்ஷன் டி மாநில சட்டமன்றங்களுக்கான தேர்தல்களை நடத்துதல், அதுவும் சரிதான். தவறான விடை மாநில ஆளுநர் அலுவலகத்திற்கான தேர்தலை நடத்துதல். நாட்டில் சுதந்திரமான மற்றும் முறையான தேர்தல் நடத்துவதற்கு சுதந்திரமான தேர்தல் ஆணையம் வேண்டும் என வலியுறுத்தும் சட்ட விதி கீழ்கண்டவற்றுள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட்டில் சுதந்திரமான முறையான தேர்தலை நடத்துறதுக்கு சுதந்திரமான தேர்தல் ஆணையம் தேவை அப்படின்னு கூறியது ஆர்டிகல் 324. நம் நாட்டின் அரசியல் அமைப்பு சட்டத்தில் பகுதி 15 ஷரத்து 324-29 விவரிக்கப்பட்டுள்ள செயல்முறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 15 ஷரத்து 324-29 விவரிக்கப்பட்டுள்ள செய்முறை தேர்தல். அடுத்த வினா பார்ப்போம். தேர்தல் ஆணையத்தை பற்றி விளக்கும் அரசியலமைப்பு விதி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். தேர்தல் ஆணையத்தை பற்றி விளக்கும் அரசியலமைப்பு பிரிவு ஆர்டிகல் 324. அடுத்த கேள்வி பாருங்க. கீழ்காணும் விதிகளில் எந்த ஒன்று இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கடமைகளின் வரிசையை சார்ந்தது அல்ல? அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கடமைகள் பிரிவு வகையை சார்ந்தது அல்லது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை பொது தேர்தல்களில் வாக்களித்தல். சட்டமன்றங்களுக்கான தேர்தலை சட்டபூர்வமாக ஏற்றுக்கொண்ட சட்டம். சட்டமன்றத்துக்கான தேர்தலை சட்டபூர்வமாக ஏற்றுக்கொண்ட சட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டமன்றத்திற்கான தேர்தலை சட்டபூர்வமாக ஏற்றுக்கொண்ட சட்டம் 1909 ஆம் ஆண்டு சட்டம். அடுத்த வினா. கீழ் காணப்படும் பிரிவுகளில் எது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் தேதியினை அறிவிக்கும் அதிகாரம் அளிக்கின்றது? அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள பிரிவுகளில் எது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் தேதியினை அறிவிக்கும் அதிகாரத்தை அளிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் ஏ, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. பிரிவுகள் 14 15. அடுத்த வினா. தேர்தல் செலவினங்களை பற்றிய சட்ட விதிமுறைகளை கூறுவதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது தேர்தலில் இவ்வளோ செலவு பண்ணணும், செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு செலவினங்களை பற்றிய சட்ட விதிமுறை அதை கூறுவது எந்த சட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் பி, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 77. அடுத்த வினா பாருங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி. உள்ளாட்சித்துறை அரசாங்கத்தில் தேர்தல் கட்டாயம் என்று கூறிய சட்ட திருத்தம் கேட்டிருக்காங்க. சரியான விடை 73வது சட்ட திருத்தம். 73வது சட்ட திருத்தத்தில் தான் உள்ளாட்சித்துறை அரசாங்கத்தில் தேர்தல் கட்டாயம் அப்படி சட்டத்தை திருத்தி உள்ளார்கள். அடுத்த வினா ரொம்ப முக்கியமான வினா. பொது தேர்தலில் வாக்களிக்கும் வயது 21 ஆண்டுகளில் இருந்து 18 குறைக்கப்பட்டது எந்த சட்ட திருத்தம்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் பி, 61வது சட்ட திருத்தம். அடுத்து, மக்களவை மற்றும் மாநில அரசு தேர்தல்கள் வயதுடையோர் வாக்குரிமை முறை மூலம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தும் இந்திய அரசியலமைப்பு விதி. விதி 325. அதாவது ஆர்டிகல் 326 தான் மக்களவை மற்றும் மாநில அரசு தேர்தலில் மூத்தவர்கள் அதாவது வயதுடையோர் வாக்களிக்கணும் அப்படின்னு கூறிய விதி.
தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை மாவட்ட அளவில் வந்து மாவட்ட திரும்பும் அதிகாரியாக யார் செயல்படுகிறார்? இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆன்சர் தான். சரியான விடை வந்து ஆப்ஷன் சி, மாவட்ட ஆட்சியர். அடுத்த வினா பார்ப்போம். 1952 நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் வெற்றி பெற்ற பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. 1952 தான் முதல் பொது தேர்தல் இந்தியாவில் நடக்கும். வெற்றி பெற்ற பெண்களின் எண்ணிக்கை வந்து 22. அடுத்த வினா வந்து காமராசர் கேள்விகளில் வந்து பார்த்துருப்போம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். 1952 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காமராசர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை வந்து ஆப்ஷன் சி, ஸ்ரீவில்லிபுத்தூர். அடுத்த கேள்வி வந்து பேரறிஞர் அண்ணா வீடியோ போட்டிருந்தோம், அதிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள். 1962 தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வி அடைந்த தொகுதி கேட்டிருக்காங்க. சரியான விடை வந்து காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் தொகுதியில் தான் 1962 பேரறிஞர் அண்ணா வந்து தோல்வி அடைவார். அடுத்த வினா முக்கியமான வினா. தேர்தல் ஆணையம் தனது வருடாந்திர அறிக்கையை யாருக்கு சமர்ப்பிக்க வேண்டும்? இந்திய தேர்தல் ஆணையம் வந்து தன்னுடைய வருடாந்திர அறிக்கையை வந்து இந்திய குடியரசுத் தலைவருக்கு வந்து சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது சரியான விடை. அடுத்த வினா பார்ப்போம். 1952 பொது தேர்தலின் போது இந்தியாவில் எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருந்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் வந்து 1952 வந்து இந்தியாவோட முதல் பொது தேர்தல் நடக்கும். அப்போ வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக இருந்தது வந்து 14. 1951 நடைபெற்ற முதல் இந்திய பொது தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் வந்து 1951 முதல் 1952 வரைக்கும் பொது தேர்தல் நடந்திருக்கும், நாடாளுமன்ற பொது தேர்தல். அப்போது வந்து போட்டியிட்ட கட்சிகளின் எண்ணிக்கை வந்து கேட்டிருக்காங்க. சரியான விடை வந்து 54. அடுத்த வினா. 1937 தேர்தலில் முஸ்லீம் லீக் பெற்ற முஸ்லீம் வாக்குகளின் மொத்த சதவீதம் கேட்டிருக்காங்க. சரியான விடை வந்து 4.8%. அடுத்த வினா பார்ப்போம். மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தின்படி மெட்ராஸ் மாகாணத்தில் முதல் நேரடி தேர்தல் நடைபெற்ற ஆண்டு. மெட்ராஸ் மாகாணத்தில் வந்து முதல் நேரடி தேர்தல் நடைபெற்ற ஆண்டு வந்து 1920. அடுத்த வினா. இந்திய தலைமை தேர்தல் ஆணையரின் அதிகாரங்கள் யாருக்கு இணையானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய தலைமை தேர்தல் ஆணையரோட அதிகாரங்கள் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு வந்து இணையானது. தலைமை தேர்தல் ஆணையரோட பெயர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள உயர் பதவி அலுவலர்களின் பட்டியலை கவனித்து அவர்கள் பதவியின் அடிப்படையிலான முன்னுரிமை படிநிலை பட்டியலை கண்டறிக. முதல்ல வந்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், அடுத்து வந்து மக்களவை துணைத் தலைவர், அடுத்து மத்திய அமைச்சரவை செயலர், அடுத்து வந்து தலைமை இராணுவ அதிகாரி. இதோ சரியான ஆர்டர். அடுத்த வினா. சுப்பிரமணியம் பாலாஜி மற்றும் தமிழ்நாடு அரசு என்ற வழக்கிற்கு தொடர்புடைய விவகாரம் கேட்டிருக்காங்க. சுப்பிரமணியம் பாலாஜி மற்றும் தமிழ்நாடு அரசு என்ற வழக்கிற்கு வந்து தொடர்புடைய விவகாரம் வந்து தேர்தல் அறிக்கையின் உள்ளடக்கம். இதுதான் சரியான விடை. அடுத்த வினா பார்ப்போம். கீழ்காண்பவற்றை பொறுத்துக. குழு அது அமைக்கப்பட்ட ஆண்டு. ஃபஸ்ட்டு குழு பாருங்கள். தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான கோஸ்வாமி குழு தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1990. ஓரா குழு அறிக்கை தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1993. மூணாவது, அரசின் நிதியளிப்பு மூலமாக தேர்தல்கள் பற்றிய இந்திரஜித் குப்தா குழு தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1998. அடுத்து இரண்டாவது, நிர்வாக சீர்திருத்த ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2008. அடுத்த வினா பாருங்க. தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து 3 அங்கத்தினர் அமைப்பானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை வந்து 1993. அடுத்த வினா பாருங்க. தொகுதியினை மறுவரையறை செய்யும் பொறுப்பு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது யாருக்கு உள்ளது அப்படின்னு.
தொகுதியை வந்து மறுவரையறை செய்யும் பொறுப்பு வந்து எலெக்ஷன் கமிஷன், அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு வந்து உள்ளது. அடுத்த வினா, நிர்வாசன் சதன் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிர்வாசன் சதன் என்பது என்ன அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையம். தலைமை தேர்தல் ஆணையத்தோட பில்டிங்கில் வந்து நிர்வாசன் சதன் அப்படின்னு எழுதியிருக்கோம். நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வினா, கட்சி தாவல் குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் உள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம்பந்தப்பட்ட அவையின் தலைவர் அல்லது சபாநாயகர். சம்பந்தப்பட்ட அவையில் உள்ள கட்சி தலைவர். இந்திய தேர்தல் ஆணையம். கட்சி கொறாடா. கட்சி தாவல் குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் உள்ளவர் வந்து சம்பந்தப்பட்ட அவையின் தலைவர், அதாவது சபாநாயகர். அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி, நம்ம லைவில் வந்து பாலிட்டியில் வந்து பார்த்த கொஸ்டின். இந்திய தேர்தல் ஆணையத்தில் எத்தனை தேர்தல் ஆணையர்கள் உள்ளனர்னு கேட்டிருந்தாங்க. சரியான விடை வந்து 3. இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கூடுதலாக 2 தேர்தல் ஆணையர்களை குடியரசுத் தலைவர் முதலில் நியமித்த ஆண்டு 1989. அடுத்த வினா பாருங்க. 52வது அரசியலமைப்பு திருத்தம் 1985 எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 52வது அரசியலமைப்பு திருத்தம் வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தை வந்து குறிக்குது. அடுத்த வினா பாருங்க. மாநில அளவில் பாராளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல்களை நடத்துவதற்கான தேர்தல் இயந்திரத்தின் சரியான அதிகார படிநிலையை வரிசையாக தேர்ந்தெடுக்க. அதாவது பாராளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல்கள் வந்து நடத்துறதற்கான தேர்தல் இயந்திரத்தின் அதிகார படிநிலையை வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முதன்மை தேர்தல் அதிகாரி இருப்பாங்க. அடுத்து வாக்குச்சாவடி தலைமை அதிகாரி. அடுத்து வந்து தேர்தல் பொறுப்பு அலுவலர் இருப்பாங்க. அடுத்து வந்து வாக்குப்பதிவு அதிகாரி இருப்பாங்க. இதுதான் சரியான ஆர்டர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. PLO எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. PLO வந்து தேர்தலுடன் தொடர்புடையது. அடுத்த வினா பாருங்க. மாநில அளவில் தேர்தல் நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்பவர் கேட்டிருக்காங்க. அதாவது மாநில அளவில் கேட்டிருக்காங்க. அப்போ சரியான விடை வந்து தலைமை தேர்தல் அதிகாரி. அடுத்த வினா பாருங்க. மாநில தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவர். மாநிலத்தோட தேர்தல் ஆணையரை வந்து நியமனம் செய்பவர் வந்து மாநில ஆளுநர். அடுத்து வந்து கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. வெளிநாடு வாழ் இந்தியர்களின் வாக்குரிமை குறித்த கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல்களில் வாக்களிக்கலாம். வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட்ட வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும். வாக்குச்சாவடியில் அசல் கடவுச்சீட்டு காண்பிக்கப்பட வேண்டும். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தபால் மூலம் வாக்களிக்கலாம். இதில் தவறானது பார்த்திங்கன்னா 2ம் 4ம். வாக்காளர் அடையாள அட்டையை வழங்கப்பட்ட வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும். அது தவறு. அடுத்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தபால் மூலம் வாக்களிக்கலாம். இதுவும் தவறு. அடுத்த கேள்வி பாருங்க. 1975ஆம் ஆண்டு தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான தார்குண்டே குழுவின் முக்கிய பரிந்துரை என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தேர்தல் சீர்திருத்தம் வந்து யாரால் கொண்டு வரணும் அப்படின்னா தேர்தல் ஆணைய உறுப்பினர் நியமனம், பிரதம அமைச்சர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் இந்திய தலைமை நீதிபதி ஆகியோரால் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதான் சரியான விடை. அடுத்த வினா பாருங்க. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தும் அமைப்பு டேஸ் ஆகும். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்து தேர்தல் நடத்தும் அமைப்பு வந்து மாநில தேர்தல் ஆணையம். அடுத்த வினா பாருங்க. கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் யாரால் நடத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது? முன்னாடி பார்த்த கொஸ்டின் தான். கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வந்து மாநில தேர்தல் ஆணையத்தின் கீழ் தான் நடத்தப்படுகிறது. ஒரு அரசியல் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட எத்தனை நாட்களுக்குள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பதிவுரிமை பெறுவதற்காக விண்ணப்பித்திருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு அரசியல் கட்சி வந்து தொடங்கியதுக்கு அப்புறம் வந்து எத்தனை நாட்களுக்குள்ளே வந்து இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பதிவுரிமை பெறுவதற்காக விண்ணப்பித்திருக்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க. அது வந்து 30 நாட்கள். அதுதான் சரியான விடை. அடுத்த வினா பார்ப்போம். கீழ்கண்டவற்றுள் அரசியலமைப்பு அடிப்படையில் ஆனவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அரசியலமைப்பில் வந்து அடிப்படையானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை வந்து நிதி ஆணையமும் தேர்தல் ஆணையமும் தான் சரி. அடுத்த வினா பார்ப்போம். இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு டேஸ், அதாவது சுதந்திரமான அமைப்பு. நம்ம முன்னாடி ஒரு கொஸ்டினில் பார்த்தோம். இந்திய தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சுதந்திரமான அமைப்பாகும். அடுத்த வினா பார்ப்போம். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் சின்னமான கடிகாரம் டேஸ் என்ற நேரம் காட்டி நிற்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அதாவது தேசியவாத காங்கிரஸ் கட்சியோட சின்னமான கடிகாரம் வந்து 10:10, 10 மணி நேரம் 10 நிமிடம் என்ற நேரம் காட்டி நிற்கும். இதுதான் சரியான விடை. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் கட்சிக்குள் யானை எந்த கட்சியின் சின்னமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யானை வந்து பகுஜன் சமாஜ் கட்சியோட சின்னம். அதுதான் சரியான விடை. அடுத்த வினா, இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம். எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான். இந்திய தேர்தல் ஆணையம் வந்து அமைந்துள்ள இடம் வந்து புதுடெல்லி. அடுத்த வினா பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கட்சி சின்னம் அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ். இது வந்து சின்னம் வந்து இரு பூக்கள் மற்றும் புற்கள். அது சரிதான். அதாவது எத்தனை இணைகள் வந்து சரியாக பொருந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேசியவாத காங்கிரஸ் கட்சி கடிகாரம் கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தோம். அதில் மணி எவ்வளோனா 10 மணி 10 நிமிடம். அடுத்து தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி, இதோட சின்னம் வந்து கார். இது சரிதான். அஸ்ஸாம் கன பரிஷத், இது வந்து பூட்டு மற்றும் சாவின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு, யானை. அப்போ சரியாக பொருந்திருக்க இணை வந்து 3 இணைகள். அடுத்த கேள்வி பாருங்கள், திரு ஓம் பிரகாஷ் ராவத் எப்போது இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திரு ஓம் பிரகாஷ் ராவத் வந்து 23 ஜனவரி 2018 வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைவர் பொறுப்பை வந்து ஏற்றுக்கொண்டார். இதான் சரி. அடுத்த வினா பாருங்கள், 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2017 வந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தல் போட்டியிட்ட வேட்பாளர்களின் எண்ணிக்கை வந்து 62. அடுத்த வினா, மணிப்பூரின் இரும்பு பெண்மணி இரோம் ஷர்மிளா 2017 மணிப்பூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற வாக்குகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2017 பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் வந்து இரும்பு பெண்மணியான இரோம் ஷர்மிளா வந்து மாநில சட்டமன்ற தேர்தலில் வந்து 90 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள், இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர். சரியான விடை வந்து VS ரமாதேவி. இவங்க தான் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர். இவங்க பதவியேற்ற காலம் வந்து 1990 நவம்பர் 26 முதல் 1990 டிசம்பர் 11 வரை. அடுத்த வினா பாருங்கள், இந்தியாவின் 23வது தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை வந்து சுனில் தத்தா. சுனில் தத்தா தான் இந்தியாவின் 23வது தலைமை தேர்தல் ஆணையர். ஜூன் 2016 நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஜம்மு காஷ்மீர் மாநில முதல்வர் மெகபூபா முப்தி போட்டியிட்ட சட்டமன்ற தொகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை வந்து அனட்டாக். இந்தியாவில் வந்து எத்தனை பாராளுமன்ற தொகுதிகளில் 17வது மக்களவை தேர்தல் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 542 பாராளுமன்ற தொகுதிக்கு வந்து 17வது மக்களவை தேர்தல் வந்து நடைபெற்றது. அடுத்து 2019 17வது மக்களவை தேர்தலில் வாக்காளர்களாக பதிவு செய்து கொண்டவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை வந்து 90 கோடி. அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், தேர்தலில் நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. தேர்தலில் வந்து நோட்டா என்ற முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 2014. அடுத்த வினா பாருங்கள், 2021 ஆண்டின் 12வது தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி டேஸ் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு சிறந்த மாநில விருதினை தேர்தல் கமிஷன் வழங்கியது. 2021 வந்து 12வது தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி வந்து தமிழ்நாடு மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு வந்து சிறந்த மாநில விருது வந்து கிடைச்சது. அடுத்த வினா பாருங்கள், ராம் விலாஸ் பாஸ்வான் கின்னஸ் ரெக்கார்டு செய்து வெற்றி அடைந்த தொகுதியின் பெயர் கேட்டிருக்காங்க. சரியான விடை வந்து ஹாசிப்பூர். அடுத்து 2019 லோக்சபா தேர்தலில் எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. 7 கட்டங்கள். அடுத்த வினா பாருங்கள், எந்த மக்களவை தேர்தலில் வாக்கு ஒப்புகை சீட்டு முறை நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டிருக்காங்க. 2014 மக்களவை தேர்தல். 2014 தான் நோட்டாவோ அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்த வினா பாருங்கள், 5வது பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு. 5வது பொது தேர்தல் வந்து நடைபெற்ற ஆண்டு வந்து 1971. அடுத்த வினா பாருங்கள், 8வது லோக்சபா பொது தேர்தல் நடைபெற்ற காலம் கேட்டிருக்காங்க. 8வது லோக்சபா வந்து 24/12/1984 முதல் 28/12/1984 வரை நடைபெற்றது. அடுத்த வினா பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எந்த ஆண்டில் மக்களவை பொது தேர்தல் நடத்தப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை வந்து 1997. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எந்த பொது தேர்தலில் மின்னணு வாக்கு இயந்திரம் அனைத்து பாராளுமன்ற தொகுதிகளிலும் பயன்படுத்தப்பட்டது? நீங்கள் பார்த்தீங்கன்னா 2004 பொது தேர்தலில் தான்
அனைத்து தொகுதிகளிலும், அதாவது பாராளுமன்ற தொகுதிகளில் வந்து மின்னணு வாக்கு இயந்திரம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. அடுத்த வினா பாருங்க. பட்டியல் 1 பட்டியல் 2 மக்களவை தேர்தல் ஆண்டு பொருத்தணும். 6வது பொது தேர்தல் கேட்டிருக்காங்க. 6வது பொது தேர்தல் வந்து 1977. 10வது பொது தேர்தல் 1991. 12வது பொது தேர்தல் 1998. 14வது பொது தேர்தல்கள் 2004. அடுத்த வினா பாருங்க. அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்குவது. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வந்து சின்னங்களை ஒதுக்குவது வந்து தேர்தல் ஆணையம். அடுத்த வினா பாருங்க. பின்வருவனவற்றுள் எதை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு வழங்குகிறது? இந்திய தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு வந்து சின்னங்களை ஒதுக்குகிறது. அப்போ வந்து சரியான விடை வந்து தேர்தல் சின்னம். அடுத்த வினா பாருங்க. இந்தியாவில் அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்குவது. தேர்தல் ஆணையம் என்பதுதான் சரியான விடை. அடுத்த வினா பாருங்க. இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பதிவுரிமை பெற்ற அரசியல் கட்சி என்னும் அங்கீகாரத்தை பெறுவதற்காக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கட்சியின் அனைத்து மட்ட பொறுப்பாளர்களுக்கான தேர்தலை தொடர்ச்சியாக தவறாமல் குறைந்தது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது நடத்த வேண்டும்? அதாவது கட்சி பொறுப்பாளர்களுக்கான தேர்தலை வந்து குறைந்தது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது நடத்த வேண்டும். அடுத்த வினா பாருங்க. பதிவு உரிமை பெற்ற ஒரு அரசியல் கட்சி பல கோஷ்டிகளாக உடைக்கப்படும் போது ஏதோ ஒரு கோஷ்டியை மட்டும் பதிவு உரிமை பெற்ற கட்சியாக அங்கீகரிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஒரு பெரிய கட்சி வந்து பல கோஷ்டிகளாக உடைக்கப்படும் போது வந்து அதில் இருந்து ஒரு கட்சியை வந்து பதிவுரிமை பெற்ற கட்சியாக அங்கீகரிக்கும் அதிகாரம் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு. அடுத்த வினா பாருங்க. ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் சமீபத்திய லோக்சபா பொது தேர்தலில் 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் செலுத்தப்பட்ட மொத்த செல்லுபடியாகும் வாக்குகளில் எத்தனை சதவீதம் வந்து பெற்றிருக்க வேண்டும்? ஒரு கட்சியை வந்து தேசிய கட்சியாக அங்கீகரிக்கணும் அப்படின்னா லோக்சபா தேர்தலில் வந்து 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் வந்து 6% வாக்குகளை வந்து பெற்றிருக்கணும். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு கட்சி தேசிய கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற கீழ்கண்ட எந்த அளவுகோல்களின்படி இருக்க வேண்டும்? ஏதேனும் 4 மாநிலங்களில் 6% வாக்குகளை பெற்றிருத்தல். இது சரி. மக்களவை தேர்தலில் 2% உறுப்பினர்களை ஏதேனும் 3 மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். இது சரிதான். ஏதேனும் 4 மாநிலங்களில் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றிருக்க வேண்டும். இதோ சரிதான். ஏதேனும் 3 மாநிலங்களில் 8% வாக்குகளை பெற்றிருத்தல். இதுவும் சரிதான். இதில் கொடுக்கப்பட்டுள்ள அளவுகோல்களில் வந்து ஏதேனும் ஒன்றை வந்து ஒரு கட்சி வந்து நிறைவேற்றிச்சு அப்படின்னா அந்த கட்சியை வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து தேசிய கட்சியாக அறிவிக்க வேண்டும். அடுத்த வினா பாருங்க. கட்சி சின்னம் கொடுத்துருக்காங்க, பொருத்தணும். பிஜு ஜனதா தளம் கட்சி சங்கு தான் அவங்களோட சின்னம். சிரோமோனி அகாலி தள கட்சி அவங்களோட சின்னம் வந்து தராசு. ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாடு கட்சி ஏற்கலப்பை வந்து அவங்களோட சின்னம். மக்கள் ஜனசக்தி கட்சி மாளிகை. அடுத்த வினா பாருங்க. சோபாலஜி என்பது டேஸ் பற்றிய ஆய்வாகும். தேர்தல் என்பதுதான் சரியான விடை. அடுத்து வந்து ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின். மக்களவை மற்றும் ஒவ்வொரு மாநில சட்டமன்றங்களிலும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என கூறும் இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு ஆர்டிகிள் 326 என்பதுதான் சரியான விடை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் வந்து டிஎன்பிசியில் இதுவரை கேட்கப்பட்ட கேள்விகள் பகுதியிலிருந்து இந்திய தேர்தல் ஆணையம் சார்ந்த கேள்விகள் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.